ஒரு போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 12 மணி நேரத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஏற்பாட்டை எங்களுக்காக செய்து கொடுத்த மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கடைக்கோடி மாற்றுத்திறனாளி எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே வரமாட்டார்கள், எங்க வலி எங்க புரிய போகுது, நான் தேய்ச்சி நடந்து வரேனே, அந்த வலியை யார் புரிஞ்சுக்குவாங்க, எனக்காக யார் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழக மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஐயா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், எங்களுக்காக வந்து பேச வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட நோ சொல்லாமல், டைம் இருக்கு எதுவுமே சொல்லாமல் வந்த நமது வடசென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா கலாநிதி அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பிக் ஹக் ஐயா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களுக்காக வந்தது. என் அருமை மாற்றுத்திறனாளி தோழர்கள் நிறைய பேருக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அது எங்களை பொறுத்தவரை செய்தி இல்லைங்க சார். எங்கள் தோழர்கள் அவ்வளோ பேருக்கும் அந்த வேதனை இருக்குது. அதை எப்படி எடுத்து பேசுறதுன்னு வேணால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் எங்களுக்கான உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி அடித்து கொல்லப்பட்டு விட்டார்ன்ற செய்தி ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் எங்களுக்கு சேர்ந்தது. கடந்த ஆட்சியில் நாங்கள் எப்படி இருந்தோம், நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, அந்த நியோ மோஷன் ஒரு வண்டி 1 லட்சம் ரூபாய், 30,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஸ்கூட்டர். தமிழ்நாட்டில் பாருங்கள், நீங்கள் யாருமே இப்போ இந்த சக்கரை நாற்காலி கையில் ஓட்ட மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியோ மோஷன் இருக்குது, அல்லது ஸ்கூட்டரில் போகிறோம். நாங்கள் எப்படி ஒரு இதில் இருந்தோம், இந்த கூட்டம் இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த இடத்துல நான் பதிய வைக்க வேண்டிய விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் நோக்கம் என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சங்கடம் நடந்தால் அதை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியம். இந்தியாவிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியிலே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அணி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி என்பதுதான் வரலாற்றினுடைய முதல் தொடக்கம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு அணி இருக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அணி இருந்து கொண்டு அமைதியாக நாங்கள் இருக்க முடியுமா? ஒரு மாற்றுத்திறனாளி யார் கேட்பா? நாங்க இருக்கோம் கேட்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளியாக என் அன்பு அமைச்சர் அவர்களுக்கும் எங்க சக மாற்றுத்திறனாளி தோழர்கள் நீலகிரியிலிருந்து மணிகண்டன் வந்திருக்கார், நீலகிரியிலிருந்து தவழ்ந்து நீலகிரியிலிருந்து மணிகண்டன் வந்திருக்கார், கால் உடையப்பட்டு கடலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து பல இடத்துல இருந்து. நேற்று நான் சொன்னேன், அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டாங்க. எங்க உடம்புல எங்களால் நகர முடியல, பேச முடியல, ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி வந்திருக்கார். ஆனால் உடம்புல தான் ஊனமே தவிர உள்ளத்தில் இல்லை. உடம்புல தான் ஊனம், இதை விட நான் ஜாஸ்தியாக வர முடியும். எங்களுடைய அன்பார்ந்த தோழர்களே, நாம இது களமாடாமல் இல்லை. என்னுடைய இணையர் ரத்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர் தோழர்கள் வந்திருக்கிறாங்க, அதர்ஸ் வந்திருக்கிறீங்க. அவன் சேர் எடுத்து எனக்கு பாத்ரூம்ல போடலைன்னா என்னால் குளிச்சு கிளம்ப முடியாது. பாத்ரூம்ல ஒரு தடவை வழுக்கி விழுந்துட்டு உடம்புல ஒட்டு துணி கிடையாது, என் மாமியாரை வெளியில் அனுப்பிட்டு ரத்னா தான் என்னை தூக்கணும். நீங்க எங்க முன்னாடி நிக்கிறேன், நான் இப்படி சட்டை வேஷ்டி போட்டு நான் இங்க நிக்கிறேன்னா அது எத்தனை பேருடைய கூட்டு உழைப்பு. சபரிவர்மன் அவர்கள், நீங்க நடக்க முடியக்கூடிய உடம்புல எந்த விதமான ஊனமும் இல்லாத நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு 1 மடங்கு கஷ்டப்படணும்னா நான் உங்களை மாதிரி சாதாரணமா வாழ்வதற்கு 4 மடங்கு கஷ்டப்படணும். 4 மடங்கு இல்லை, 8 மடங்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்த சபரிவர்மனை நீங்க அடிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, அந்த பெத்த தாயுடைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? எத்தனை குழந்தைகளை குப்பையில போட்டு போயிடறாங்க, நம்ம பேப்பர்ல பாக்குறோம்ல. அந்த மாதிரி போட்டுட்டு போகாம அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்து சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரத்துல எடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த தாயுடைய நிலைமையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா?
எனக்கு இங்கேருந்து எழுந்திருச்சு வரும்போது இடுப்பு வலிக்குது. நான் ஏன் நின்று பேசணும்னா, சபரிவர்மன் அடிபட்ட போது அவன் வலிச்சு அங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சும்மாவே நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எங்களோட நம்ம வாழ்க்கை வந்து இடியாப்ப சிக்கல். இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் வாய் மூடி அமைதியா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நான் எல்லா ஊடகங்களின் முன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு விஜய் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை வைத்திருப்பதற்கான அருகதையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இது நாங்கள் எல்லா நம்ம ஜோரா கைத்தட்டி சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை உங்கள் பக்கம் வைத்திருப்பதற்கான அருகதையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். You do not have a vicarious responsibility. உங்களுக்கு அந்த அருகதையே இல்லை. நீங்க வாயை திறக்கல. இந்த செய்தி இன்னும் நேஷனல் மீடியாவுக்கு போய் பெரிய லெவல்ல வரலையேங்கிற வைத்தறிச்சை எங்களுக்கு இருக்குது. ஒரு அற்புதமான ஜூரிஸ்ட் சொன்னாங்க, எல்லோருக்கும் நீதி செய்து விட்டு கொஞ்சம் நீதி இருக்கு மிச்சம் இருக்குன்னா அந்த நீதியை யாருக்கு செய்யணும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய நீதி கூட கொடுக்க வேண்டிய சமூகம் இது. ஆனா நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டு அவங்க அந்த சபரிவர்மனுடைய ஊனப்பட்ட கையில 3 இடத்துல அடிபட்டு, அண்ணே வலிக்குதுன்னே விட்டுருங்க. அவங்க தங்கச்சி சொல்லும் போது உண்மையிலேயே இந்த போராட்டத்துக்கான அந்த வலி எங்கேருந்து வந்தது? அவங்க கூட பிறந்த தங்கச்சி அவ சொல்ல, எங்க அண்ணன் வலிக்குது விட்டுருங்க வலிக்குது விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. வலிக்குது விட்டுருங்க அழுதுருப்பாங்களேங்க. அழுத பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா? ஒரு மாற்றுத்திறனாளின்னு நீங்க பார்க்கலையே. நீங்க உங்களுக்கு நாங்க எங்களோட உணர்வுகளை எங்கே சொல்றது? நம்ம சேகர் பாபு சார் கேட்டாங்க, இந்த ஏற்பாடு ஓகேவான்னு. ஐயா, நான் உங்களுக்கு வார்த்தையில் என்னால சொல்ல முடியாதுங்க. ஒரு வலியை ஒப்பாரி வச்சு அழணும்னு நினைக்கிற போது இந்த வலிக்கு இந்த ஒரு மேடையை நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க சந்தோஷமாக எவ்வளவோ நீங்க செய்தீங்க சார். நான் 50 லட்சம் ரூபாய்க்கு நான் ஏன் சேகர் பாபு சார் உங்களை நான் இங்க வேணும்னு கேட்டோம். நாங்க ஏன் கேட்டோம்? 50 லட்சம் ரூபாய்க்கு கடந்த 5 ஆண்டுகள்ல வீல் சேரு நம்ம கிழக்கு மாவட்டத்தின் வழியா ஒவ்வொரு தடவையும் மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள அதனாலதான் சார் உங்களை கூப்பிட்டோம். ஏன்னா இதை பேசுறதுக்கு எங்க கூட நின்றவர்களுக்கு தான் அருகதை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த அருகதை இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அந்த அருகதையை இழந்து விட்டது. ஒருத்தர் வாய் திறந்தீங்களா? நீங்க கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. முருகானந்தம் வழக்கு நான் கேட்கிறேன் விஜய் சார், 4% இடஒதுக்கீடு நாங்க அமல்படுத்தினோம். 4% இடஒதுக்கீடு ஆழம் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? 4%னா 100% இல்ல, 104% இல்ல. அது மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களிலிருந்து கூட்டுத்தொகையில் எழும்புகின்ற பணியிடங்கள்ல தான் 4%. அதுலயும் 33, 66, 99 3 பேட்ச், 100க்கு 3 பேட்ச். அதுல முதல்ல பார்வையற்றவர்களுக்கு அப்ப மொத்தம் 33 வேகன்சி இருந்ததுன்னா ஒரு வந்து பார்வையற்றவர் தான் போகும். 21 வகை மாற்றுத்திறனாளிகள்ல எம்பி சார் 15 வகை மாற்றுத்திறனாளிகள் தான் இடஒதுக்கீடு இருக்கே தவிர 7 வகை மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க பாட்டு 4% இடஒதுக்கீடு நாங்கள் அமல்படுத்தப்படும் சொல்றீங்களே, உங்களுக்கு அதனுடைய ஆழம் தெரியுமா? முருகானந்தம்னு ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த மாற்றுத்திறனாளி தசை சிதைவு நோய் இருக்கிறவர். அவரை கைது பண்ணி அடிச்சுட்டாங்கிறதுனால அவர் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போறாரு. நீதியரசர் மகாதேவன் தலைமையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று இருக்கிறது. நீ எங்க துறையும் உங்க துறையும் காவல்துறையும் எங்களுடைய துறையும் உங்ககிட்ட தான் இருக்கு. வாய் தொடங்க. முருகானந்தம் நான் கேட்கிறேன், முருகானந்தம் வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னாச்சு? விஜய் சார் என்ன ஆச்சு? நாங்க என்ன சும்மா சொல்றோமா? நீங்க எங்களுடைய துறையை நீங்க கையில வச்சுக்கிறதுக்கு இழந்துட்டீங்கன்னு சொல்றதுக்கு. மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு 1472 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒதுக்கீடு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 1400 கோடி ரூபாய். நம்ம 38 மாவட்டத்துக்கு நம்ம 1472 கோடி ரூபாய் கொடுக்கிறோம். ஒரு இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் நம்ம கழகத்தினுடைய தலைவர் வந்து மாற்றுத்திறனாளி கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன அறியாத இருக்கு? வாய் திறக்க மாட்டீங்க. நீங்க கேட்க மாட்டாங்க. யாரும் வந்து கேட்ட போறோம். என்ன ஆயிட போகுது? உங்களுடைய அரசு மிருகத்தனமான பலம் வாய்ந்த அரசு கிட்ட நாங்க என்ன கேட்க முடியும்? சார் இந்த இடத்துல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் நீங்க உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க சார், அந்த நீதி கேட்கிறாங்களே, அது இந்த வரலாற்றில் உங்களை சுட்டரிக்கும். ஐயா, நிச்சயம் விஜய் அவர்களை உங்களை சுட்டரிக்கும். சார் நீங்க கொஞ்சம் பத்திரிகையாளர், நான் எமோஷனுக்கு இல்லைங்க. ஒரு மாற்றுத்திறனாளி
ஐயா நாங்க பல சிக்கலுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கோபத்துல ஒரு மாற்றுத்திறனாளி Facebookல ஏதோ எழுதிடுறாரு, அவர் ஸ்ட்ரெச்சர்ல கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போவீங்களா? சரவணன் ஒரு மாற்றுத்திறனாளிய ஸ்ட்ரெச்சர்ல கைது பண்ணி நீங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி, அப்புறம் நல்ல வேளை இந்த நீதிபதி தங்கமணி தானே அவங்க பேரு, நல்ல வேளை அந்த நீதிபதி என்ன பண்ணார், ஜாமீன்ல விட்டார். இல்லைன்னா அவரையும் கொண்டு போய் எங்களுக்கு பாத்ரூம் போய் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? தவழ்ந்து வரக்கூடிய நீங்க ஐயா எழிலன் தவழ்ந்து வரும் பொழுது இந்த மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் தவழ்ந்து போவோம் சார், அதே கையில தான் ஐயா சாப்பிடுவோம். எங்க வலி உங்களுக்கு என்ன சார் புரியும்? அந்த அந்த பெட்டி கடை வச்சு அந்த 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 அம்மாவுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வாழ்க்கை, நீ உன்னால முடியலன்னு சும்மா இருக்கடே, உங்களுடைய யார்ட்டையும் நாங்க யாசகம் கேட்கல. நாங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து பிச்சை எடுக்கல. அந்த சபரிவர்மன் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து பிச்சை எடுக்கலங்க, இரவல் கேட்கலங்க. பெட்டி கடையோ சின்ன கடையோ உட்காந்து நாங்க பொழப்பு நடத்திட்டு இருந்தோங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அடிச்சு கொண்டீங்களே. எங்க மாற்றுத்திறனாளிகள்னா அவ்வளவு கிள்ளுக்கிறியா? அந்த வாசகம் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா சார்? நீங்க எங்களுக்கு நல்லதே செய்வேனா சார்? நீங்க தயவு செய்து உங்க துறையை வேறட்ட கொடுத்துருங்க சார். நீங்க விஜய் சார் நீங்க வேணாம் சார், எங்களுக்கு முன்னு இருக்கிறீங்க, எதுக்காவது வாய் திறக்கணும்ல சார்? இன்னும் நான் எத்தனையோ வழிகள் இருக்கு சார். அவங்க அம்மாவுடைய நிலைமை என்னன்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்துல அந்த சின்ன அப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னாங்கய்யா, நல்ல ஒரு பொண்ணை காதலிப்பாரு. அவங்க அந்த சர்க்கஸ் ஓனர் வந்து அவங்க வேற பையனை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க இந்த அந்த சின்ன அப்போட அம்மா சொல்லுவாங்க, ஏன் உங்கள் பொண்ணு நல்ல பையனை தானே லவ் பண்ணியிருக்கிறா, என் பையன் மாதிரி ஊனமோ இதுவோ இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு போய் அந்த சின்ன அப்பு டக்குன்னு தற்கொலைக்கு முயன்றுடுவார் சார். ஊருக்கெல்லாம் வந்து நான் காமெடியன்மா, நான் ஊனமுற்று வந்தம்மா, நீ சொல்லியிருக்க கூடாதுமான்றாரு சார். நீங்கள் மாற்றுத்திறனாளி துறையினுடைய முதலமைச்சர் சார், வேற யார் பேசாட்டாலும் பரவாயில்ல சார், நீங்கள் பேசியிருக்கணும்ல சார். அந்த குடும்பத்தை நீங்க வந்து வேற யார் பேச, அவங்க நேற்று கேட்குறாங்க சார், ஒரு இரங்கல் சொல்ல மாட்டாரா சார், ஒரு இரங்கல் சொல்ல மாட்டாரா சார்? நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன சார் மாற்றுத்திறனாளி நாங்கள் குறை பண்ணோம்? ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி தூக்கிட்டு போற போது ஏப்பா இதெல்லாம் ஏன்பா ஒரு 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 மனிதாபிமானத்தை கூப்பிட்டு ஒரு டிஜிபிட்ட ஏன்பா இதெல்லாம் கொண்டு போய் சட்டத்தை விடுங்க சார், சட்டத்தை விடுங்க. தார்மீகமா மொராலிட்டி இல்லையா சார் உங்களுக்கு? இந்த 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 ஆர்ப்பாட்டத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்கக்கூடிய நம்ம ஐயா இருக்காங்களா சார், நான் போகும் பொழுதெல்லாம் இங்கே வட சென்னைக்கு பெரம்பூருக்கு வந்தீங்களா சார்? ஒருத்தர் கை கொடுத்தீங்களா சார்? நீங்க உங்க 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 அருகதை என்ன சார்? ஒருத்தர் கை கொடுக்க மாட்டீங்களா சார்? நீங்க எங்க முதலமைச்சர் எங்களை கட்டி பிடிச்சிருவார் சார், எங்க முதலமைச்சர் எங்களை கட்டி பிடிச்சிருவார் சார். இந்தியாவில் அரசியல் உரிமை கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சார். 14,000 பேர் இங்க. உமா கை தூக்குங்க, உமா கை தூக்குங்க. சென்னை மாநகராட்சியுடைய கவுன்சிலர் இருக்காங்க சார் பின்னாடி, சென்னை மாநகராட்சியுடைய கவுன்சிலர் இருக்காங்க. சாதாரண கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கவுன்சிலர் கொண்டு வந்திருக்காரு, மான்குமார் கை தூக்கு. அவர் தான் செங்கல்பட்டு மாவட்ட கவுன்சிலர் சார், மாவட்ட கவுன்சிலர். யாரெல்லாம் வந்திருக்கோம் பாருங்க. இத்தனை சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களை உயரத்துக்கு அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அழகு பார்த்தவர் எங்களுடைய முதலமைச்சர். நாங்க எங்க ஒரு வாய் கூட திறக்க முடியாத உங்களுக்கு நான் என்னத்து சொல்றது? நான் ரொம்ப பேசல. எங்களுடைய கனத்த இதயங்களை இந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும், காவல்துறை நீங்க ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீங்க இல்லைங்க, சிறைத்துறை காவல்துறை எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு நீங்க கூட நின்று இருக்கீங்க தெரியுமா? எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர் கூட நின்று ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் ஒரு மாற்றுத்திறனாளிய இப்படி அடிச்சு கொள்ளுவீங்க அப்படின்னு ஏங்க தப்பே செய்யட்டுங்க. ஏங்க எங்களுக்கு எங்க லோன் கிடைக்குதா? லோனுக்கு போனா 1000 இடத்துல வந்து லோன் அலைய வைக்கிறாங்க. எவ்வளவு செக்யூரிட்டி காப்போம், வேலை கிடைக்குதா சார்? 31 பேருக்கு வேலையை தூக்கி கொடுத்துட்டாரு சார். மாற்றுத்திறனாளி எம்பில் பிஹெச்டி படிச்சுட்டு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் தோழர்களை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பேனா பென்சில்லாம் விற்பாங்க பாத்தீங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க ஒண்ணுத்தும் இல்லாதவன்ட்டு? எல்லாரும் பிஹெச்டி எம்பில் படிச்சவங்க சார். வேலை கிடைக்கிறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு சார். வேலை என்ன சாதாரணமா சார்? ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து உங்களுக்கு 31 பேர் கொடுத்தீங்களே, ஏப்பா அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஒரு அந்த மேடத்துக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுங்களேன் சார். அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுங்களேன், ஐ எம் சாரின்னு சொல்லுங்களேன். என்னவோ போங்க சார். நீங்க ரொம்ப அழகா அரசியல் பண்றீங்க. எங்களுக்கு அவ்வளவு அழகா அரசியல் பண்ண தெரியும். இந்த மாற்றுத்திறனாளி அணி நாங்க ஒன்றும் பெரிய லெவல், ஒரு மாற்றுத்திறனாளி அரெஸ்ட் பண்றீங்க,
பஸ்ஸில் போகிறீங்க, ரீலாக போடுறீங்களே சார், ரியல் வாழ்க்கைக்கு வாங்க விஜய் சார் ப்ளீஸ். இதுக்கு மேலே எனக்கு பேச வரல. கழக தலைவர் நிச்சயமாக ஒரு ஊனமுற்றவர் அடிபட்டு இறந்து போனதை கண்டிப்பாக விட மாட்டாங்க. நான் நிச்சயம் அவங்கள சந்தித்து பேசுவோம். தவழ்ந்தோ வாய் பேச முடியாமலையோ எப்படினாலும் வருவோம் சார். என்ன சார் அவனுக்கு சார் இப்போ பழியை இவர் சொன்னார்ல சார், கருண் நீங்கள் பேசுனீங்கல்ல எம்பி சார், பழியை வந்து என் மேலே போட்டீங்க. இப்போ நீங்கள் பழியை யார் மேலே போட்டிருக்கீங்க? அந்த கைதிகள் மேலே போட்டீங்க தானே? ஓ, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை? ஏன் சார் நீங்கள் போஸ்ட் மார்ட்டம்ல சார் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க, ரிகர் மார்டிஸ் ஃபாரன்சிக் சைக்காட்ரியில் நம்ம ரிகர் மார்டிஸ் செட் ஆனதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் அந்த மரணம் நடந்திருக்குன்னு சொல்லுவோம்ல, காஸ் ஆஃப் டெத் சொல்லாமல் நீங்கள் இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தர்றீங்களே. 302 எப்படி சார் டக்குன்னு ஜெயிச்சிட மாட்டாங்களா சார்? அடித்த உடனே இறந்தால்தான் அது இவர் அடித்த காஸ் ஆஃப் டெத். இவர் அடித்தார், அவர் இறந்தார். நீங்கள் 24 மணி நேரம் கழிச்சு இறந்தா கூட மெடிக்கல் காம்ப்ளிகேஷனில் இறந்தோன்னு எத்தனையோ இடத்துல அக்யூட்டல் ஆயிருக்கு சார். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 19 இடத்துல அடிபட்டு இருக்கிறது உண்மை, ஆனால் இறந்தது இதனால இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வெளியில் வந்துருவாங்க சார். சார் என்ன சார் விளையாடுறீங்களா சார்? ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டு நீங்கள் எல்லாம் சார், அந்த பையனுடைய குடும்பம் நம்ம இப்போ ஊடக வெளிச்சமெல்லாம் போயிடும், ஊடக வெளிச்சமெல்லாம் போயிடும் சார். அப்புறம் அந்த குடும்பத்தை எவ்வளோ மிரட்டல் இருக்கும், காசு கொடுத்து இது பண்ணுவாங்க சார். ரைட்டு சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க விஜய் சார், நீங்கள் எங்களை அடித்து கொண்டுட்டு ஜெயிச்சிட்டீங்க சார். ஓகே சார், நடக்கிறது நடக்கட்டும் சார். எங்களால் முடிஞ்சது நாங்கள் சார், நாங்கள் எங்களால் கம்பு வச்சு நடந்து வரோம் சார். நாங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஊன்றி நடக்கின்ற பொழுது வலிக்கவில்லை விஜய் சார், நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது வலிச்சது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.